சென்னை மயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியார்னு ஒரு ஐயா. அந்த செட்டியாருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வெகு காலம் கிடந்து பிறக்கிறான். அந்த பொண்ணுக்கு பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா வச்ச வேறு பூம்பாவைன்னு பேரு. அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க 2 பேரும் ஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு சத்தியம் செய்கிறார்கள் மனசுக்குள்ளேயே. இந்த பொண்ணை நம்மோட பொண்ணை இன்னாருக்கு தான் கொடுக்கணும் அவங்க முடிவு பண்றாங்க. இப்ப அவளுக்கு 5 வயசு வரும்போது பாம்பு கடிச்சு இறந்துடுறான். பாம்பு கடிச்சு இறந்த உடனே குழந்தைய எரிச்சிட்டு அந்த அஸ்தின்னு சொல்ற அந்த சாம்பலை பத்திரமா ஒரு கலையத்துல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெகு நாள் கழிச்சு ஞான சம்பந்தர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வர்றாரு. வந்த உடனே இந்த சிவனேசன் செட்டியார் இந்த கலையத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்கிறாரு. ஒரு பொண்ணு பிறந்தா பூம்பாவைன்னு பேர் வச்சோம். அந்த பொண்ணு உங்களுக்காக நாங்க நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தோம். நீங்க தீண்டல, அரபம்ங்கிற பாம்பு தீண்டி இறந்து போனா உடமைய உடமைக்காரத்தை ஒப்படைக்குமேனு எரிச்சிட்டு சாம்பலை வச்சிருக்கோம், ஒப்புக்கொள்ளுங்கன்னு கொடுத்தாரு. இப்ப அவர் என்ன பண்ணாரு, பூம்பாவையினுடைய அந்த சாம்பலை கோயிலுக்கு கபாலீஸ்வரருக்கு முன்னால வச்சுட்டு 11-12 பாட்டுகள் பாடுறாரு. அதுல பூம்பாவாய் பெருஞ்சாந்தி காணாது போதியோ பூம்பாவாய், உங்க அப்பா செய்த நன்மைகள் எல்லாம் நீ காணாம போயிட்டியன்னு பாடுறாரு. பெருஞ்சாந்தினா என்ன அர்த்தம்? குடமுழுக்கு, கும்பாபிஷேகத்துக்கு பேரு பெருஞ்சாந்தி தமிழ்ல. உங்க அப்பா எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணிருக்காரு, அன்னதானம் பண்ணிருக்காரு, இதெல்லாம் பார்க்காம நீ செத்து போனியே அப்படின்னு தமிழ்ல பாட்டு பாட 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 சாம்பலா இருந்த அந்த பூம்பாவை பொண்ணா வந்துட்டான். நடக்குமான்னு கேட்பாங்க. படம் ஒண்ணு வந்துச்சு, ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு உற்பத்தி ஆகுற மாதிரி தண்ணியை உருவப்படுத்துற மாதிரி நடக்கும். நம்புறவங்களுக்கு தெரியும், நடந்து காட்டியிருக்கு. இப்ப சாம்பலா இருந்த அந்த பூம்பாவை 5 வயசுல இறந்தவ 7 வருஷம் கழிச்சு வந்து இவர் கூப்பிட்டதுனால 12 வயசு பூம்பாவை வந்துட்டான். பூம்பாவை வந்தோடனே அப்பாவுக்கும் சார்ந்து சமண மதம் மற்ற மதத்துக்காரெல்லாம் எதிரியா பார்க்குறேன். சாம்பல் பொண்ணாகுமாக்க நடக்குமா? இப்போ வேதனால நிறைய பேர் அது மாதிரி அப்பவே இருந்திருக்கு. இப்போ ஞான சம்பந்தருடைய திருவருளாலே, இறைவனுடைய திருவருளாலே, நம்ம மொழி தமிழாலே அந்த பூம்பாவை உயிர் பெற்றாள். உயிர் பெற்ற உடனே சிவனேசன் செட்டியார் காலில் விழுந்து கும்பிட்டு சொன்னாரு, உங்களுக்காகத்தான் வச்சிருந்த இந்த பொண்ணு இறந்துட்டா, இப்ப உயிரா வந்துட்டா, கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னார். என்ன மாண்பு அவர் சொன்னாரு, நீங்க பெத்த பொண்ணு இறந்துட்டா, இவன் நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன், நான் பெத்த பொம்பளை பிள்ளை, எனக்கு மக வேணும், கட்ட முடியாது. அந்த மாண்பு இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா.